வணக்கம் நண்பர்களே, எல்லாரையும் வந்துட்டு மிட் கிளாஸ் யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு அன்போட வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் சரிங்களா, ஒவ்வொரு ஷேரும் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் சரிங்களா. அந்த கேண்டில்ஸை வந்துட்டு எதை குறிக்குது, எத்தனை வகையான கேண்டில்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி நம்ம வந்துட்டு இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேண்டில்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா. கேண்டில்ஸ் வந்துட்டு மொத்தம் ஜென்ரலாக வந்துட்டு ரெண்டு வகையாக வந்துட்டு குறிப்பாங்க. ஒன்று வந்துட்டு என்னன்னா பை ஆர் புல்லிஷ். ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு பை ஆர் புல்லிஷ் கேண்டில் சரிங்களா. ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுன்னா, வந்துட்டு மார்க்கெட்டு கீழே இருந்து மேல் நோக்கி போகுது சரிங்களா. இப்போ ஒரு ஷேர் வந்துட்டு ஒரு 50 ரூபாய்க்கு இருக்கிற ஷேர் வந்துட்டு ஒரு 80 நோக்கி கீழே இருந்து மேல் நோக்கி போகும்போது வந்துட்டு அப்போ ஃபார்ம் ஆகிற கேண்டிலை வந்துட்டு பை ஆர் புல்லிஷ் கேண்டில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்போ கேண்டில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகுது சரிங்களா. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு நேரம் வந்துட்டு என்ன சொல்கிறது, இங்கே வருது, ஹைக்கு வந்துட்டு வருது. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன், இந்த இடம் வந்துட்டு ஹை சரிங்களா. திரும்ப இந்த ஹைக்கு போயிட்டு திரும்ப அப்படியே வந்து திரும்ப வந்துட்டு எங்கே வருது, லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வருது. இந்த லோக்கு வந்துட்டு ஃபைனலாக இந்த கேண்டில் வந்துட்டு எப்போ வந்துட்டு எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது, ஸோ இந்த இடம் வந்துட்டு க்ளோஸ் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த கேண்டில் வந்துட்டு ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஹை வந்துட்டு ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க, இது லோ வந்துட்டு ஒரு 40 ரூபா, க்ளோஸ் வந்துட்டு ஒரு 80 ரூபா. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு கேண்டில் வந்துட்டு, அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு கீழே இருந்து மேல் நோக்கி ட்ராவல் பண்ணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிடுவோம். ஸோ இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இட் இஸ் ஃபுல் ஆஃப் க்ரீனில் சரிங்களா, க்ரீனில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்துட்டு என்னது லோ பாயிண்ட். இந்த லோ பாயிண்ட்டு இது வந்துட்டு ஓப்பன் பாயிண்ட்டு, இது க்ளோஸ் பாயிண்ட்டு, இது ஹை பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த லோ பாயிண்ட்டோட வேல்யூ வந்துட்டு 40, ஓப்பன் வந்துட்டு 50, க்ளோஸ் வந்துட்டு 80 க்ளோஸ் ஆகிருக்கு, ஹை வந்துட்டு 100. ஸோ இப்போ இந்த கேண்டிலில் இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்துட்டு எதை குறிக்குதுன்னா, ப்ரைஸ் வந்துட்டு 50லேருந்து 80க்கு ட்ராவல் பண்ணியிருக்குது, அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்துட்டு குறிக்குது. ஸோ இந்த லோ இந்த ஹை இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைன் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்துட்டு இக்னோரபிள் சரிங்களா. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட அந்த டைம் ஃப்ரேமோட ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இது வந்துட்டு பை ஆர் புல்லிஷ் கேண்டில். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பை ஆர் புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு டெவலப் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தோம். செகண்டாக வந்துட்டு செல் ஆர் பியரிஷ் கேண்டில் வந்துட்டு எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஸோ செல் அப்படின்னாலே வந்துட்டு எப்போ மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்துட்டு டாப்ல இருந்து பாட்டம் நோக்கி வருதோ அந்த டைமில் வந்துட்டு இந்த ஷெல் ஆர் பேரிஷ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில் வந்துட்டு என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த பை ஆர் புல்லிஷ் வந்துட்டு கிரீன் கலரில் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகுது, இந்த கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு எங்கே வரும்னா லோ பாயிண்ட்டுக்கு வரும் சரிங்களா. லோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அகைன் இட் வில் கோ அப் டு ஹை பாயிண்ட். ஹை பாயிண்ட்டுக்கு போயிட்டு
திரும்ப அகைன் இட் வில் கோ டவுன் டு க்ளோஸ் பாயிண்ட். இப்போ புரிஞ்சுதா? ஸோ ஓப்பன் ஆகிட்டு லோக்கு வந்துட்டு அகெயின் ஹைக்கு போயிட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹை வந்துட்டு இதே வேல்யூ வந்து செட் பண்ணிக்கோங்க, ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க. ஓப்பன் வந்துட்டு ஒரு 80, க்ளோஸ் வந்துட்டு ஒரு 50, லோ வந்துட்டு ஒரு 40. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், இது ட்ராவல் பண்ண வே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 50க்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஷேர் வந்துட்டு இந்த டைம் ஃப்ரேமில் வந்துட்டு கீழ் நோக்கி வந்துட்டு வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி கீழ் நோக்கி வரும்போது ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா கேண்டில். அந்த கேண்டில் வந்துட்டு என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கும். சரிங்களா? அந்த கேண்டில் வந்துட்டு பேரிஸ் கேண்டில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்துட்டு வந்துருக்கு. இது ஃபுல்லாக வந்துட்டு ரெட் கலரில் வந்துட்டு இருக்கும். ரெட் கலரில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப பேசிக்கு கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு மொத்தம் ஒரு 4 வகையான கேண்டில்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு கேண்டிலும் வந்துட்டு எதை குறிக்குது சரிங்களா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ கிளியராக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஸ்பின்னிங் டாப்ஸ். சரிங்களா? இந்த பின்னிங் டாப்ஸ் அப்படின்னா ஒரு கேண்டில் சரிங்களா, அது சிவப்பு கலரோ இல்லை கிரீன் கலரோ, அதாவது புல்லிஷோ அப்படி இல்லைன்னா பேரிஷோ, அதோட டெய்ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்கும், லென்த்தாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த பாடியோட சைஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல லோ பாயிண்ட் வந்துட்டு ஒரு 40 வச்சிங்கன்னா, ஹை பாயிண்ட் வந்துட்டு ஒரு 60 வச்சிங்கன்னா, ஸோ இதோட ட்ராவல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு 50லேருந்து 55. சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கம்மியான மூமெண்ட்ஸில் வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி பெரிய வந்துட்டு டெய்ல்ஸ் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ஸ்பின்னிங் டாப்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ரெட் கலர்லேயே ஃபார்ம் ஆகும், கிரீன் கலர்லேயே ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு அப்புறம் வந்துட்டு மார்க்கெட்ஸ் எப்படி என்ன நடக்கும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 3 விதமான ரூல்ஸில் வந்துட்டு இதை வந்துட்டு பார்க்கலாம். ரூல் 1 வந்துட்டு இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு சரிங்களா, இது வந்துட்டு எய்தர் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகணும், அப்படி இல்லைன்னா அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்துட்டு இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? மேலே இருந்து இதே மாதிரி கீழ் நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. வந்துட்டு இந்த ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு இந்த இடத்துல உருவாகுதுன்னு வைங்க. இந்த ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு இந்த இடத்துல உருவாகுதுன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங்னா சரிங்களா, இன்டிசிஷன் மூவ்மெண்ட். அதாவது மார்க்கெட்டில் வந்துட்டு பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி 2 பேருமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஷேர் வந்துட்டு மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் இந்த மூமெண்ட்டில் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ரூல் நம்பர் 1 வந்துட்டு என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெயிட் வந்துட்டு எப்போ வரைக்கும் பண்ணணும்னா இந்த கேண்டில் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிட்டு சரிங்களா, இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகிட்டு இதுக்கு அடுத்த கேண்டில் வந்துட்டு பேரிஷாக இருக்குதா சரிங்களா, பேரிஷாக இருக்குதா இல்லை புல்லிஷாக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துருக்குது. சரிங்களா?
ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பேரிஷ், அதாவது கம்ப்ளீட் மார்க்கெட் வந்துட்டு என்னது ஒரு பேரிஷ் நோக்கி வந்துட்டு போயிருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து இந்த இடத்துல உருவாச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னா மார்க்கெட்டு ஒரு சேஞ்சுக்கு வந்துட்டு புல்லிஷாக வந்துட்டு மாறப்போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் எப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா இதுக்கப்புறம், ஸோ இது எய்தர் வந்துட்டு க்ரீனாக இருக்கலாம் இல்லை ரெட்டாக இருக்கலாம், டைல் வந்து 2 சைடு பெருசாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ரீன் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு புல்லிஷ் வந்துட்டு ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல இமிடியேட்டாக வந்துட்டு பை பண்ணிடுங்க. ஸோ மார்க்கெட் வில் கோ ஆல் த வே அப். அதை வந்துட்டு இந்த ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு ரூல் நம்பர் 1ல் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ இதே ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஜென்ரலாக வந்துட்டு 2 விதமாக வந்துட்டு கால் பண்ணுவாங்க. ஒன்று சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சப்போர்ட் லைன், இன்னொன்று வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்துட்டு பார்ப்போம். இப்போ சப்போர்ட் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்துட்டு மேலேருந்து கீழே நோக்கி வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட் லைன் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது இந்த லைன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாக்கை வந்துட்டு இந்த லைனை தாண்டி கீழே வராமல் இந்த சப்போர்ட் லைன் வந்துட்டு இந்த ஸ்டாக்கு வந்துட்டு உதவி செய்யும். ஸோ அப்போ அகெயின் வந்துட்டு என்ன வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு திரும்ப அகெயின் வந்துட்டு மேலே கூடி வந்துட்டு போகும். ஸோ இது வந்துட்டு சப்போர்ட் லைன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டா இந்த ஸ்டாக்குக்கு வந்துட்டு தடையை வந்துட்டு உருவாக்கும் இந்த லைன் வந்துட்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு இதுக்கு மேலே போகாமல் தடையை வந்துட்டு உருவாக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ரூல் நம்பர் 1 வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் இல்லாத டைமில் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அப்படியே ஸ்டாக் மேலேருந்து கீழ் நோக்கி வருது. இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ரெட் கலரோ கிரீன் கலரோ அது கேர் பண்ண வேணாம். கலர் டசன்ட் மேட்டர் ஃபார் ஸ்பின்னிங் டாப். செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிரீன் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு பேரிஷ் வந்துட்டு ஒரு புல்லிஷ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. அந்த டைமில் வந்துட்டு என்ன ஆகுனா மார்க்கெட் வந்துட்டு ஆல் த வே கோ அப். இது வந்துட்டு ரூல் நம்பர் 1. ஸோ ரூல் நம்பர் 2 வந்துட்டு எப்படின்னா, ஸோ இதே ஸ்பின்னிங் டாப் சப்போர்ட்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ இதே ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு சப்போர்ட்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் இமிடியேட்டாக வந்துட்டு இந்த ட்ரெண்ட் முடிஞ்ச உடனே, அதாவது இந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சு இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆன உடனே இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிடலாம், பை பண்ணலாம். ஏன்னா சப்போர்ட் லைனில் வந்துட்டு இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சுன்னா இமிடியேட்டாக பை பண்ணிங்கன்னா மார்க்கெட் வில் கோ ஆல் த வே அப். ஸோ இதே மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் இப்படியே மேலே வருது. சரிங்களா? இப்படியே மேலே வருது. இப்படியே மேலே வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு சரிங்களா ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பை, சரிங்களா, ஒரு பை சிக்னல் வந்துட்டு இந்த ஸ்பின்னிங் டாப் மூலம் வந்துட்டு ஒரு பை சிக்னல் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சப்போர்ட் லைனை வச்சு பார்த்தோம். ரூல் 2ல் சப்போர்ட் லைன் இல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன், அதாவது ஒரு செல்லிங்க்கு வந்துட்டு இந்த ஸ்பின்னிங் டாப் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு இக்னோர் பண்ணுங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்துட்டு இந்த இடத்துல கீழே இருந்து அப்படியே மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் அப்புறம் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு பேரிஷா இல்லை புல்லிஷா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேண்டில் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அந்த டைம் ஃப்ரேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு 5 மினிட் சார்ட் பார்த்துக்கிறீங்கன்னா, ஸோ இந்த 5 மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்த 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி தான் வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு பேரிஷ் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது ரெட் கலர் வந்துட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு அகைன் going to fall down. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப், ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ
இந்த ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு உங்களுக்கு பை சிக்னலை குறிக்குது, இந்த ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு உங்களுக்கு செல் சிக்னலை குறிக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கலர் வந்துட்டு மேட்ரே கிடையாது. சரிங்களா? ரூல் நம்பர் 1 வந்துட்டு என்ன சொன்னோன்னா, இந்த ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லாத டைமில் மேலேருந்து கீழ் நோக்கி வந்து ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு அடுத்ததும் வந்துட்டு ஒரு புல்லிஷ் சிக்னல் கொடுக்குதுன்னா நீங்கள் இமீடியட்டாக அந்த கேண்டில் முடிஞ்சோடனே இமீடியட்டாக நீங்கள் பை பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு டாப்பில் போயிட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு அடுத்த கேண்டிலும் வந்துட்டு ஒரு பேரிஷாக கீழ் நோக்கி வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுங்க, செல் எடுத்துருங்க. சரிங்களா? செல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் த வே இட் வில் கோ டவுன். ஸோ இது வந்துட்டு ரூல் நம்பர் 1 வந்துட்டு வித்தவுட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரூல் நம்பர் 2 வந்துட்டு வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ இதே ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு உங்களுக்கு சைடு வேஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு இப்படியே போயிட்டே இருக்குது, திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, இப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, இப்படியே வந்துட்டு மேலே போகுது, கீழே வருது, திரும்ப மேலே போகுது, திரும்ப கீழே வருது. இந்த சைடு வேஸில் இருக்கும்போது, அதாவது மிடில் வேஸில் அப்படியே போகும்போது, ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இதை வந்துட்டு இக்னோர் பண்ணணும். ஸோ எய்தர் வந்துட்டு பாட்டமில் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு பாட்டமில் வந்துட்டு உங்களுக்கு இது ஃபார்ம் ஆகணும், அப்படி இல்லைன்னா அப் ட்ரெண்டில் டாப்பில் வந்துட்டு ஃபார்ம் ஆகணும். ஸோ சைடு வேஸில் ஃபார்ம் ஆகும்போது இது வந்துட்டு நாட் வேலிட், இது வந்துட்டு வேலிட் கிடையாது, இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்பின்னிங் டாப். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு செகண்டாக வந்துட்டு டோஜி. சரிங்களா? ஒரு டோஜி கேண்டில் வந்துட்டு எதை குறிக்குது, எத்தனை வகையான டோஜி கேண்டில் வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். டோஜி. ஸோ டோஜினா வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும் ஒரு பாயிண்ட்டு, அப்படி இல்லைன்னா ரொம்ப மினிமம் மூமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டோஜி வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு லோக்கு வந்துட்டு அகெயின் இட் வில் கோ டு ஹை, தென் இட் வில் க்ளோஸ் அட் ஹியர். ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு க்ளோஸ். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு டோஜி. சரிங்களா? ஸோ இந்த கேண்டில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன மீனிங், சரிங்களா, அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஸோ டோஜிலேயே மொத்தம் வந்துட்டு ஒரு 3 வகையான டோஜி வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஜென்ரலாக வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு பார்த்துக்குவோம். ஸோ லாங் லெக் டோஜினா வந்துட்டு நான் சொன்னது மாதிரியே தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகுது, கீழே வருது, லோ பாயிண்ட் வந்துட்டு அகைன் இட் கோஸ் டு ஹை பாயிண்ட் போயிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இது வந்துட்டு ஏன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஒரு பெரிய லெக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்துட்டு லாங் லெக் டோஜி. சரிங்களா? ட்ராகன் ஃப்ளைட் டோஜினா என்னன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகுது, சரிங்களா, திரும்ப இந்த இடத்துல வருது, லோ வந்துடுது, சரிங்களா, திரும்ப இந்த இடம் போகுது, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ ட்ராகன் ஃப்ளை டோஜினா ஓப்பன் ஈக்குவல் டு க்ளோஸ் ஈக்குவல் டு ஹை. ஸோ ஓப்பனும் அங்கே தான், க்ளோஸும் அங்கே தான். இதுதான் இந்த கேண்டிலோட மேக்ஸிமம் ஹை. சரிங்களா? மூணுமே ஈக்குவலாக இருக்கும்போது அந்த கேண்டில் வந்துட்டு ட்ராகன் ஃப்ளை கேண்டில், ட்ராகன் ஃப்ளை டோஜி. ஸோ தேர்டு வந்துட்டு கிரேவ் ஸ்டோன் டோஜி. இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜிங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் டு ட்ராகன் ஃப்ளை டோஜி. சரிங்களா? இது வந்துட்டு எப்படின்னா இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? ஓப்பன் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு மேலே வந்துருக்குது, மேலே வந்துட்டு திரும்ப கீழே வந்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போது கிரேவ் ஸ்டோன் டோஜிங்கிறது வந்துட்டு ஓப்பன் இந்த இடம் தான், லோ இந்த இடம் தான், க்ளோஸ் இந்த இடம் தான்.
ஸோ லாங் லெக் டோஜினா வந்துட்டு ஓப்பன் ஈக்குவல் டு க்ளோஸ் அட் சேம் பாயிண்ட். ட்ராகன் ஃப்ளை டோஜினா ஓப்பன் ஈக்குவல் டு க்ளோஸ் ஈக்குவல் டு ஹை அட் சேம் பாயிண்ட். கிரேவ் ஸ்டோன்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஈக்குவல் டு க்ளோஸ், மூணுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட். இது வந்துட்டு கிரேவ் ஸ்டோன் டோஜி. சரிங்களா? ஸோ இந்த டோஜி வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் சேம் வந்துட்டு ஸ்பின்னிங் டாப்ஸ் வந்துட்டு எதை மீன் பண்ணுச்சோ அதே தான் வந்துட்டு டோஜி வந்துட்டு மீன் பண்ணுது. ஒரு இன்டிசிஷன் மூவ்மெண்ட். ஒரு இன்டிசிஷன் மூவ்மெண்ட் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஃபார்ம் ஆகும்? உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு செல்லர்ஸும் பையர்ஸும் வந்துட்டு ஈக்குவல் ரேஞ்சில் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகும். அதாவது மார்க்கெட் வந்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டாக் மேல் நோக்கி போக போதா இல்லை கீழ் நோக்கி போக போதான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்துட்டு உருவாகும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லாங் லெக் டோஜி, இந்த டோஜி வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்துட்டு மேலே இருந்து அப்படியே வருதுங்க, கீழே மேலே அப்படி இருக்கு, அப்படியே கீழே வருது, அப்படியே கீழே வருது, அப்படியே கீழே வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டோஜி வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து டோஜி வந்துட்டு ஃபார்ம். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு மேலே போக போதா கீழே போக போதான்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு 3 ரூல். சரிங்களா? இதே மாதிரி தான் என்ன நம்ம வந்துட்டு ஸ்பின்னிங் டாப்புக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். இதில் வந்துட்டு ரூல் நம்பர் 1, டோஜி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அடுத்த கேண்டில் அதாவது நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் கேண்டில். சரிங்களா? நல்ல ஒரு ஸ்லோப் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அந்த இடத்துல இருக்கும்போது தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு குறிக்குது. ஸோ செகண்ட் கேண்டில் வந்துட்டு, அதாவது அந்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு புல்லிஷா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புல்லிஷா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் பை அட் திஸ் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா இட் வில் கோ ஆல் த வே அப். ஓகேங்களா? ஸோ இப்போ ரூல் நம்பர் 2, வந்துட்டு என்னன்னா, ஸோ இப்போ இதே வந்துட்டு இந்த டோஜி வந்துட்டு ஒரு சப்போர்ட் லைனில், இது வந்துட்டு ஒரு சப்போர்ட்டு, இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த டோஜி வந்துட்டு ஒரு சப்போர்ட் லைனில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ டோஜி ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பை போயிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு பேரிஷ் மார்க்கெட்ல இருந்து, சரிங்களா, அதாவது ஒரு விலை அப்படியே குறைஞ்சி வந்து திரும்ப விலை உயரும் போது இந்த பாயிண்ட்ல எப்படி நம்ம கரெக்டாக வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு வாங்குறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த டோஜி வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ இதே இதை வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இப்படியே போயிடுச்சுன்னு வைங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இப்படியே வந்துட்டு என்னது, ஸோ மார்க்கெட் வந்து இப்படியே போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு சப்போர்ட், இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ மார்க்கெட் இப்படியே இந்த அளவுக்கு மேலே போயிட்டு, சரிங்களா, மேலே போகும்போது மார்க்கெட் வந்துட்டு எப்படி போகும் நிறையா. இது வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி கிராஜுவலி வந்துட்டு டிகிரிஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கிறேன். பட் இது வந்துட்டு என்னது, கிராஜுவலி டிகிரிஸ் ஆகாது. நிறைய இந்த இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல வாங்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் வந்துட்டு மேலே போகும், திரும்ப கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். பட் ஃபைனலாக வந்துட்டு என்ன ஆகும், மேலே போய் நிற்கி. ஸோ இப்போ இப்படி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு வருதுங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டோஜி வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா என்னத்தை குறிக்குது? மார்க்கெட் வந்துட்டு என்ன சொல்கிறது, திரும்ப பீரிஷாக வந்துட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு குறிக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் ஆனதுக்கப்புறம் ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சேம் பிரின்சிபல் தான் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு பேரிஷ் வந்துட்டு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லலாம், செல் பண்ணிடலாம். செல் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் அப்படியே கீழே போனோன்னே நீங்கள் லோ ப்ரைஸில் வந்துட்டு பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இதே தான். ஸோ இந்த டாப் இந்த பாட்டம் இந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு இந்த 3 விதமான டோஜிஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து லாங் லெக் டோஜி வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த டிராகன் ஃப்ளை டோஜி வந்துட்டு பார்ப்போம். இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த டிராகன் ஃப்ளை டோஜி வந்துட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்துட்டு எங்கே ஃபார்ம் ஆகும்னா இங்கே ஃபார்ம் ஆகும், டாப்பில் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டோஜி வந்துட்டு குறிக்குது. சரிங்களா? இதே மாதிரி தான் இந்த டோஜி வந்துட்டு அது உங்களுக்கு இந்த மிடில். ஸோ இந்த மாதிரி இப்படி போயிட்டு திரும்ப வந்துட்டு இப்படி மார்க்கெட் இப்படி வருது, திரும்ப இப்படியே போயிட்டே இருக்குன்னா ஸோ இந்த மிடில்ஸில் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மிடில் வந்துட்டு இந்த டோஜி வந்துட்டு டசிங் வேலிட். சரிங்களா? தென் வந்துட்டு நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேமர். சரிங்களா? ஸோ இந்த ஹேமரை பற்றி இந்த இடத்துல வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேமர்னா எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஹேமர் மாதிரி ஒரு சின்ன வந்துட்டு ஒரு ஹெட் இருந்துட்டு ஒரு பெரிய டைல் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? இது கிரீன் கலரில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு ஹேமர். இதுக்கு பேர் வந்துட்டு ஹேமரு. இதே ரெட் கலரில் இருந்தால் அதுக்கு பேர் வந்துட்டு ஹேங்கிங் மேன். பட் போத் ஆர் லுக்ஸ் லைக் சேம் இன் டைப், பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இன் கலர்ஸ். ஒன்லி கலர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வேரி ஆகுது. இது வந்துட்டு ஹேமர், இது வந்துட்டு ஹேங்கிங் மேன். இப்போ ஹேமர் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா இட் இஸ் அ புல்லிஷ் ரிவர்சல். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஹேமர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஸ்டாக் மூவ்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு என்னது ஒரு புல்லிஷாக வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஹேங்கிங் மேன் வந்து ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி bearish. So market is going to be bearish. எப்போ ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகும்போது. எப்போ ஹேங்கிங் மேன் எங்கே ஃபார்ம் ஆகும்? டாப்பில் ஃபார்ம் ஆகும். ஹேமர் எங்கே ஃபார்ம் ஆகும்? டவுனில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்துட்டு எப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹேமர் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போது ஒன்ஸ் வந்து ஹேமர் ஃபார்ம் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு வெயிட் அப் டு நெக்ஸ்ட் கேண்டில். இப்போ இந்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு புல்லிஷாக வந்துட்டு போச்சுன்னு வைங்களேன். இது எப்போனா இது எப்போ வேலிட்னா டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இதோட வேலிடு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹேமர் வந்துட்டு உங்களுக்கு அப்பில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இக்னோர் பண்ணிடுங்க. நீங்கள் வந்துட்டு அந்த திரும்ப அப்பில் ஃபார்ம் ஆனால் திரும்ப உங்களுக்கு மேலே போகும் மார்க்கெட் அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்துட்டு
ஒரு வேல்யூ வந்துட்டு இருக்குது சரிங்களா. அதோட ட்ராவல் வேல்யூன்னு சொல்லிட்டு இதில் லோ ஆகுதுன்னா இதில் ஹை ஆகும். ஒவ்வொரு ஸ்டாக்குமே ஏதாவது ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு அப்நார்மலாக உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு கிராஷ் ஆகும்போது உங்களுக்கு அப்நார்மலாக வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கும். பட் ஜென்ரலாக சரிங்களா, இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க்னு எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு எவ்வளோ மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 பாயிண்ட் கூடி இருக்கும், இல்லை ஒரு 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஒரு ஸ்டேட் பேங்க் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஹேமர் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஹேமர் என்ன கலரில் இருக்கணும்னா க்ரீன் கலரில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அப்படியே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேரிஷாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஹேமர் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஹேண்டில் வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆனோன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இமீடியட்டாக பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு இது வரைக்கும் போகும் சரிங்களா. ஸோ இது ரூல் நம்பர் 1. ஸோ இதே இதை வந்துட்டு ஸோ இந்த ஹேங்கிங் மேன் வந்துட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ இப்போ இந்த ஹேங்கிங் மேன் வந்துட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது சரிங்களா. டாப்பில் ஃபார்ம் ஆனவுடனே நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டிலும் வந்துட்டு உங்களுக்கு பேரிஷாக காமிச்சதுன்னா ஸோ இது ஹேங்கிங் மேனால என்ன மீனிங், ரெட் கலரில் தான் வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு அது ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு பேரிஷ் தான். ஸோ இந்த பேரிஷ்க்கு அப்புறம் இன்னொரு பேரிஷ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்களா, நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இமீடியட்டாக செல் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் வில் கோ அப் டு டவுன் டு த பாட்டம், தென் யூ கேன் பை இட் சம்வேர் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டார்கெட் ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் வந்துட்டு ஒர்க் ஆகுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார் சரிங்களா. இது ரெண்டும் வந்துட்டு என்னன்னா ஸோ இப்போ 4வது வந்துட்டு இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த ஹேமர் இருக்கு பார்த்தீங்களா, ஹேமர் வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டாக வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்டாருங்கிறது இந்த ஹேங்கிங் மேலே ஆப்போசிட்டாக வச்சாங்க. ஸோ இது வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும், இது ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இன்வெர்டட் ஹேமர், இது வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார். இதோட ஒர்க்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஹேமருக்கு போல உங்களுக்கு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆனாலும் இப்போ இப்படியே வந்துட்டு இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆனாலுமே உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அடுத்து ஒரு ஸ்டாக் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு புல்லிஷ் போச்சுன்னா இந்த இடத்துல வாங்கிடுங்க சரிங்களா. இப்போது இதுவே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் லைனில் வந்துட்டு இப்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்கிறதா பார்த்தோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. சப்போர்ட் லைனில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பைக்கு போயிருங்க ஓகேங்களா. ஸோ இதே இது வந்துட்டு இந்த இன்வெர்டட் ஹேமர் வந்துட்டு உங்களுக்கு பை சிக்னலில் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, இது வந்துட்டு வேலிட். இப்போ இதே இது வந்துட்டு உங்களுக்கு செல்லில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. பைக்கு மட்டும்தான் இந்த இது வந்துட்டு வேலிட். ஸோ அதே மாதிரி இங்கே ஷூட்டிங் ஸ்டார் வந்துட்டு எங்கே செல்லில் வந்துட்டு டாப்பில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பேரிஸாக போச்சுன்னா இமீடியட்டாக இந்த முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செல்லுக்கு போயிருங்க
ஸோ இப்போது உங்களுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் இமீடியட்டாக இந்த இடத்துல வந்துட்டு எங்கே போடலாம், செல்லுக்கு இந்த இடத்துல வந்துட்டு செல்லுக்கு வந்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இன்வெர்டர் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இப்போ நம்ம இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு கீழே இருந்து மேலே போக போகுது, அப்படி இல்லைன்னா மேலே இருந்து கீழே இறங்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு 4 சைனை வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அதை வந்து மீட் பண்ணுதா அப்படின்னு வந்துட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைனை வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி கொடுத்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு பையார் செல்லுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட இதை வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில் வருதுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது வந்துட்டு உங்களுக்கு பைக் கொடுத்ததுன்னா நீங்கள் வந்துட்டு பைக்கு போங்க. இப்போ சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பைக்கு பதிலாக ஒரு செல்லு வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. தென் வந்துட்டு இதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் மறந்துடணும். அதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆகிட்டு வேறு ஏதாவது ஒரு சைனேஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிங்கிள் கேண்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் கேண்டில் வந்துட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா டபுள் கேண்டில். சரிங்களா? மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு 2 கேண்டில் வந்துட்டு, அதாவது இந்த இப்படி ஒரு கேண்டில், இதுக்கப்புறம் இப்படி ஒரு கேண்டில், இந்த மாதிரி 2 கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அது வந்துட்டு என்னென்னா என்கல்ஃபிங். என்கல்ஃபிங்கில் வந்துட்டு 2 விதமான என்கல்ஃபிங் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா புல்லிஷ், புல்லிஷ் என்கல்ஃபிங். செகண்ட் வந்துட்டு பியரிஷ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங், செகண்ட் வந்துட்டு பெரிஷ் என்கல்ஃபிங். இந்த என்கல்ஃபிங் அப்படின்னா எதை மீன் பண்ணுதுன்னா, அதாவது இப்போ வந்துட்டு என்னது ஒரு கேண்டில் வந்துட்டு இன்னொரு கேண்டில் வந்துட்டு விழுங்குறது. சரிங்களா? அதை வந்துட்டு குறிக்குது. மார்க்கெட் வந்துட்டு கீழே இருந்து, சரிங்களா, கீழே இருந்து அப்படியே மேலே போயிட்டுருக்குங்க, அழகாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கீழேருந்து மேலே போகும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக வந்துட்டு என்னது எல்லாமே வந்துட்டு என்னது புல்லிஷாக இருக்கும், இல்லை கொஞ்சம் சைடு வேஸில் போயிட்டு திரும்ப வந்துட்டு என்னது புல்லிஷில் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் சரிங்களா அடுத்த கேண்டில் வந்துட்டு இப்படி ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இட் வில் கோ 150%. It will go 150% more than the previous bullish candle. ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக பேரிஷில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு தூக்கி சாப்பிட்டுருச்சு. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில், இது வந்துட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில். இப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்துட்டு என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் டவுன் ஆக போகுது. இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஃபால் டவுன். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல செல்லு போட்டுருங்க. ஸோ இது வந்துட்டு என்னது ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங். ஏன்னா வந்துட்டு ஒரு புல்லிஷை வந்துட்டு ஒரு பேரிஷ் வந்துட்டு என்னது விழுங்குது. ஒரு புல்லிஷை ஒரு பேரிஷ் வந்துட்டு என்ன சொல்றது விழுங்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ இந்த இடம் வந்துருச்சுங்க மார்க்கெட்ல. சரிங்களா? ஸோ இப்படியே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப்படியே கீழே வந்துருச்சு. சரிங்களா? வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு
இது வந்துட்டு ஒரு பியரிஷ் கேண்டில் தாங்க. ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டிலோட இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்துட்டு 150% பெருசாக வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட்டில், ஸோ தென் மார்க்கெட் இஸ் கோயிங் டு அப். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேண்டில் முடிஞ்சவொடனே இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். இந்த இடத்துல பை பண்ணீங்கன்னா வந்துட்டு என்னது நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு என்னது, இது வந்துட்டு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங், இது வந்துட்டு ஒரு புல்லிஷ். ஸோ இது வந்துட்டு 2 கேண்டில் வச்சு பண்ணுறதுனால இது வந்துட்டு என்னது டபுள் கேண்டில்ஸ். சரிங்களா, மெத்தடாலஜி. அது வந்துட்டு இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இதை வந்து சொல்லி இப்போ என்கல்ஃபிங்கை பற்றி பார்த்தோம். சரிங்களா, இப்போ என்கல்ஃபிங்கில் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு டேட்டம் லைன் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்படி வந்துட்டு என்னது ஒரு பேரிஸ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு, இதுக்கு அடுத்தது வந்துட்டு என்னது இங்கேயே ஃபார்ம் ஆகணும், இப்படி ஃபார்ம் ஆகணும். அதாவது இந்த இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை லிட்டில் வந்துட்டு என்னது டவுனாக வந்துட்டு ஃபார்ம் ஆகலாம். இப்போ சப்போஸ் இது வந்துட்டு ஓகே என்கல்ஃபிங். சரிங்களா, ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன். இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்துட்டு என்னது நாட் வேலிட். இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா என்னது இக்னோர் பண்ணிருங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சிங்கிள் கேண்டில் வச்சு பார்த்தோம். சரிங்களா, டபுள் கேண்டில் வச்சு பார்த்தோம். மூணாவதாக வந்துட்டு ட்ரிபிள் கேண்டில் மெத்தடாலஜி. அப்படி இல்லைன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார். மார்னிங் அண்ட் ஈவினிங். சரிங்களா, ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார்ட் என்னன்னா, மார்னிங் அப்படின்னா வந்துட்டு என்னது ஒரு சூரியன் வந்துட்டு உதிக்கிறது. ஸோ உதிக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு கீழே இருந்து மேலே வந்துட்டு போகிற மாதிரி. ஸோ இது இந்த மார்னிங் வந்து எதை குறிக்குதுன்னா ஒரு புல்லிஷ். அதாவது வந்துட்டு என்னது பை டு செல் அப்படின்னு சொல்றதை விட டவுன் டு டாப். சரிங்களா, ஸோ இதை வந்துட்டு என்னது மார்னிங் ஸ்டார் வந்துட்டு குறிக்குது. ஈவினிங் ஸ்டார் அப்படின்னா ஒரு பியரிஷ். ஒரு சாயங்கால நேரத்தில் என்ன ஆகும், சூரியன் வந்துட்டு என்ன ஆகும், மேலே இருந்து அப்படியே கீழே வந்துட்டு மறைஞ்சிடும். ஸோ இதை வந்து டாப் டு பாட்டம், டாப் டு டவுன். ஸோ இதை வந்துட்டு ஒரு பேரிஷ் ஈவினிங் ஸ்டார், புல்லிஷ் மார்னிங் ஸ்டார். சரி, அப்படி இல்லைன்னா வந்துட்டு மார்னிங் ஸ்டார் அப்படின்னாலே உங்களுக்கு புல்லிஷ் தான் மீன் பண்ணுது, ஈவினிங் ஸ்டார் அப்படின்னா பேரிஷ் வந்துட்டு மீன் பண்ணுது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்துட்டு ஒன்றுமே இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதையே வந்துட்டு ஒரு 3 கேண்டிலாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஒரு சேஃப் ட்ரேடிங் பண்ணுறோம். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 3 கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஆர்டர்ஸ் வந்துட்டு போடணும். சரிங்களா, ஸோ இது வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லிஷ் நடக்க போகுது அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகுது, மார்க்கெட் வந்துட்டு அப்பாவுக்கு போகுது. பட் இது வந்துட்டு அப்படியே மேலே இருந்து அப்படியே கீழே வருது. மார்க்கெட் வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு இருக்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு பேரிஷ் தான். ஒரு பேரிஷ் ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ரெட் கலர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட். இப்போ ரிவர்சல் மூவ்மெண்ட்னா வந்துட்டு என்ன சொன்னேன், ஹேமர், ஹேங்கிங் மேன், இன்வெர்டட் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார். இது ரெண்டும் வந்துட்டு என்னது, ஒரு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு
இண்டிகேட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஸ்பின்னிங் டாப்பும் டோஜியும் வந்துட்டு உங்களுக்கு இன்டிசிஷன் மூவ்மெண்ட், ஒரு கன்ஃபியூஸ்டான மூவ்மெண்ட். சரிங்களா, மார்க்கெட் வந்துட்டு மேலே போதா கீழே போதான்னு யோசிக்க முடியாத ஒரு மூவ்மெண்ட். பட் ஹேமர், ஹேங்கிங் மேன், இன்வெர்டட் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார்லாம் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். சரிங்களா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு புல்லிஷ் வந்துட்டு ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு பேரிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேரிங் கேண்டில் வந்துட்டு உருவாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துட்டு உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஹேமர் வந்துட்டு உருவாகுதுன்னு வைங்க. சரிங்களா, ஹேமர் கிரீன் கலர்ல ஒரு ஹேமர், இது வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல். ஹேமர் உருவாயிட்டு அடுத்த கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஒரு 60%. இப்போ இந்த அளவுக்கு புரியுதுங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, மேலேருந்து கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு பேரிஷ், ஒரு பேரிஷ் கேண்டில். சரிங்களா, ஸோ இது வந்து நடந்துருச்சு. செகண்ட் கேண்டில் வந்துட்டு என்னது, ஒரு ரிவர்சல், கேண்டில். ஸோ ஹேமர், சரிங்களா, அப்படி இல்லைன்னா இன்வெர்டட் ஹேமர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் ஹேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. தேர்ட் ஒன் வந்துட்டு 60% ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேண்டில், 60% ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட 60%. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக போடணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, இது வந்துட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில். செகண்ட் கேண்டில் வந்துட்டு என்ன சொல்றது, ஸோ வந்துட்டு அது ஒரு இன்வெர்டர் ஹேமர் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க. இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகிட்டு மூணாவது கேண்டில் வந்துட்டு 60%. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்து ஒரு 60% வந்துட்டு இது வந்துட்டு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்து ஒரு 60%. இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் கிரீன் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா, தென் மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி மார்னிங் ஸ்டார். ஸோ என்ன நடக்க போகுது வந்துட்டு ஒரு புல்லிஷ் டவுன்ல இருந்து டாப்புக்கு மார்க்கெட்டு போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதே இதை வந்துட்டு இப்போ வந்து நம்ம மார்னிங் ஸ்டார் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா, ஓகேங்களா. இப்போ ஈவினிங் ஸ்டார் வந்து எப்படி ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மார்க்கெட் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஈவினிங் ஸ்டார் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து டாப்பில் இருக்கும்போது வந்துட்டு எனது ஈவினிங் ஸ்டார் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ஈவினிங் ஸ்டார் எதை குறிக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு மார்க்கெட் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு கீழ் நோக்கி வந்துட்டு போக போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதா வந்துட்டு ஈவினிங் ஸ்டார், ஒரு பேரிஸ் மார்க்கெட் வந்துட்டு அது டிஃபைன் பண்ணுது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு காலையில் அப்படியே மேலே போயிடுச்சு. சரிங்களா, இந்த மாதிரி மேலே போயிட்டே இருக்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பை ஹேண்டில். சரிங்களா, அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு ஒன்று ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, எப்போ இங்கே ஃபார்ம் ஆகுது, டாப்பில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஹேங்கிங் வேணும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டாரும். இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துட்டு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஷூட்டிங் ஸ்டார் வந்துட்டு எதில் ஃபார்ம் ஆகுதுன்னா ரெட் கலரில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதோட நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு சரிங்களா, இந்த கேண்டிலே வந்துட்டு ஒரு பேரிஷ் கேண்டில், இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில் ஆகும். இந்த கேண்டில் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட 60%, ஃபர்ஸ்ட் கேண்டில் காட்டி ஃபர்ஸ்ட் கேண்டிலோட கொஞ்சம் 60% ஆஃப் ஃபர்ஸ்ட் கேண்டில் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா தென் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஈவினிங் ஸ்டார். சரிங்களா, மார்க்கெட் இஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, செல்லு போட்டுருங்க, மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஃபால் டவுன். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
சிம்பிளாக வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பின்னிங் டாப். சரிங்களா? ஸ்பின்னிங் டாப்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டைல் வந்துட்டு ஈக்குவலாக பெருசாக இருக்கும், பாடி வந்துட்டு சின்னதாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு டோஜி. டோஜி வந்துட்டு எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? தேர்ட் ஒன் வந்துட்டு ஹேமர். சரிங்களா? ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன். ஸோ இந்த ஹேமர் வந்துட்டு எப்படி இருக்குன்னா மேலே வந்துட்டு ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டைல் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு என்ன கலரில் இருக்குன்னா கிரீன் கலரில் வந்துட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு வந்துட்டு அந்த கலர் டசன்ட் மேட்டர். இது ரெண்டும் வந்துட்டு எதை குறிக்குதுன்னா ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட். ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னும் ஒரு முடிவு வரலை, ஏன்னா பையர்ஸ் செல்லர்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹேங்கிங் மேன் ஹேமர் வந்துட்டு ஸோ இந்த ஹேமர் இந்த ஹேங்கிங் மேன் வந்துட்டு எதை குறிக்குதுன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு அந்த ரிவர்ஸாக ஆக போகுது. ஒரு பாட்டம் ட்ரெண்டில் வந்துட்டு ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் இஸ் கோயிங் டு பூம். சரிங்களா? மேலே போக போகுது. இதே வந்துட்டு ஒரு டாப் ட்ரெண்டில் வந்துட்டு ஒரு ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஃபால் டவுன். ஸோ இதை வந்துட்டு இந்த ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன் வந்து குறிக்குது. ஸோ நாலாவது வந்துட்டு இன்வெர்டட் ஹேமர். இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார். சரிங்களா? இது ஜஸ்ட் வந்துட்டு ஹேமர் வந்துட்டு மாற்றி போடுங்க, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஹேங்கிங் மேனோட ஆப்போசிட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இதோட கலர் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும், இதோட கலர் ரெட் கலரில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஹேமர் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த இன்வெர்டட் ஹேமர் வந்துட்டு ஒர்க் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஹேங்கிங் மேன் எப்படி வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்டாரும் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு எப்படி கால் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் மார்க்கெட் வந்துட்டு என்னது ஒரு மார்க்கெட் வந்துட்டு என்னது போயிட்டுருக்கிற பாதையிலேருந்து மாறி மார்க்கெட் வந்துட்டு திரும்புது, ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ரெண்டு வந்துட்டு இந்த ஹேமரும் இந்த இன்வெர்டர் ஹேமரை ஷூட்டிங் ஸ்டார் ஹேங்கிங் மேன் வந்துட்டு உங்களுக்கு குறிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு என்கல்ஃபிங். ஸோ என்கல்ஃபின்னு என்னென்னு வந்துட்டு பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெண்டு வந்துட்டு என்னது மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? ஒரு பேரிஸில் வந்துட்டு ஒரு ட்ரெண்டு வந்துட்டு போயிட்டே இருக்குது. சரிங்களா? அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேரிஸ் கேண்டில் எப்படி இருக்குது. ஸோ அடுத்த கேண்டில் வந்துட்டு 150 டைம்ஸ் இதை காட்டி வந்துட்டு இது வந்துட்டு 150 டைம்ஸ் வந்துட்டு பெருசாக வந்துட்டு என்னது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்களேன். ஸோ மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ அப். ஸோ இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எனக்கு கீழே வந்திருக்கும். இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகும், மேலே வந்துட்டு உங்களுக்கு போகும். இது வந்துட்டு என்னது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். சரிங்களா? இதே வந்துட்டு ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங்னா வந்துட்டு எங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு டாப்பில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ மார்க்கெட் கீழேருந்து அப்படியே மேலே வந்துருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு இருக்குது, க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஃபால் ஆகுது. சரி, இது வந்துட்டு எவ்வளோன்னா ஒரு 150% வந்துட்டு இந்த புல்லிஷ் கேண்டில் இந்த பேரிஸ் கேண்டில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த புல்லிஷை வந்துட்டு இந்த பேரிஸ் வந்துட்டு என்னது சாப்பிட்ருது. இதுக்கப்புறம் என்ன போகுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு என்ன போகுது, கீழே வந்து டவுன் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இப்போது 6th ஒன் வந்து என்ன பார்த்தோம்னா மார்னிங் அண்ட் ஸோ 6th ஒன் வந்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் வந்துட்டு பார்த்தோம். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் வந்துட்டு எதை வச்சு குறிக்குதுன்னா ஒரு ட்ரிபிள் கேண்டில்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு இது வந்துட்டு என்னது குறிக்குது. சரிங்களா? இப்போ ஒரு கேண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் இப்போ வந்துட்டு ஒரு மார்னிங் ஸ்டார். சரிங்களா? ஒரு புல்லிஷாக வந்துட்டு ஒரு மார்க்கெட் வந்துட்டு மாறப்போகுது. அந்த டைமில் எப்படி வரும்னா ஒரு 3 கேண்டில் வந்துட்டு எப்படி உருவாகுதுன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு
ஒரு பேரிஷாக வந்துட்டு உருவாகும். சரிங்களா? பேரிஷ் அப்படி இல்லைன்னா புல்லிஷ் எப்படி வேணாலும் உருவாகும். சரிங்களா? செகண்ட் கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி உருவாகும்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது ஹேம்பர் ஹேங்கிங் இல்லை இன்வெர்டர் ஹேமர் ஷூட்டிங் ஸ்டார் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்துட்டு எனக்கு கீழேருந்து மேலே போகுதுன்னா ஒரு ஹேமர் வந்துட்டு எனக்கு ஃபார்ம் ஆகுது க்ரீன் கலரில். சரிங்களா? ஹேமர் ஃபார்ம் ஆகி தேர்ட் ஒன்று வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட வந்து 60% ஃபஸ்ட்டு கேண்டில் 60% ஃபார்ம் ஆச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து என்ன போகுது, மேலே கூடி போக போகுது. ஸோ இதே மாதிரி தான் ஈவினிங் ஷேரும். சரிங்களா? ஈவினிங் ஷேர் வந்துட்டு எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா மார்க்கெட்டோட டாப்பில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு 6 விதமான கேண்டில்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட், சரிங்களா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டெக்னிக்கலாக வந்துட்டு எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் வந்து நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி, வணக்கம்.